நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா இருக்கு, வீசிங் இருக்கு, சைனஸ் பிரச்சனை இருக்கு. அதனால இன்லர் யூஸ் பண்றாங்க, பப் யூஸ் பண்றாங்க, புகை வைக்கிறாங்க. டிஸ்சார்ஜ் பட்டாவன ஒரு தும்பல், அடுக்கு தும்பல் வந்துட்டே இருக்குது. மூக்குல தண்ணி மாதிரி சளி ஒழுகிட்டே இருக்கு, கெட்டியா சளி பிடிச்சிருக்கு, இருமுனா கூட வர்றதில்ல. ஏகப்பட்ட பிரச்சனைகள், மூச்சு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது, கொஞ்சம் தூரம் நடக்க முடியல, உட்கார முடியல, எழ முடியல, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இப்போ உங்களுடைய தயாரிப்புல நீங்க கம்பெனில கண்டுபிடிச்ச இந்த மருந்து 1 மாசத்துல இருந்து 3 மாசம் வரையும் எடுத்தா சரியா போகும், திருப்பி ஜென்மத்துக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரவே வராதுன்றீங்க. இது எப்படி சாத்தியம்? இந்த மருந்து எப்படி எடுக்கணும்? சரி, ஆஸ்மா வருவதற்குரிய காரணங்கள் என்னன்னா, சீதளமான பண்டங்களை அதிகமா எடுத்துக்கிறது, அப்புறம் நுரையீரல் வலுப்படுவதற்குரிய சத்து பொருட்கள் உடம்புல இல்லாம போறது. எல்லாத்துக்கும் தெரியாது அது எது நுரையீரலை வலுப்படுத்தும் அப்படிங்கிற முக்கியமான விஷயம் தெரியாது. அது சித்தர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. பவளம் நுரையீரலை வலுப்படுத்தும். அப்போ பவளம் அப்படிங்கிற ஒரு ஹை பொட்டன்சியல் கால்சியம் நுரையீரலை பலப்படுத்தும். அப்போ உள்ள இருக்கிற சளி மட்டும் வெளியேற்றினா பத்தாது, நுரையீரல் நரம்புகளின் சுருங்கி விரியும் தன்மையை மட்டும் மாத்தினா பத்தாது, கபத்தை மட்டும் வெளியேற்றினா பத்தாது, இந்த 3ம் சேர்ந்து செய்யணும். அவ்வளவுதான். இந்த 3க்கும் கொடுக்கணும். நுரையீரல் சுவர்கள் பலப்படணும், அதனுடைய நரம்புகள் சுருங்கி விரியதுக்காக ஏற்ப அதனுடைய நரம்புகள் வலுப்படணும். அப்புறம் நுரையீரலுக்கு இயங்கு சக்தி எதுன்னா ஹை பொட்டன்சியல் கால்சியம் தான். அந்த ஹை பொட்டன்சியல் கால்சியம் எதில் இருக்குன்னா பவளத்தில் இருக்கு. அந்த கால்சியம் போனா தான் நல்லா சுருங்கி விரியும். அதான் பெட்ரோல் இருக்கு வண்டிக்கு, அந்த வண்டிக்கு. அதனால இதையெல்லாம் நம்ம கரெக்டா சித்தர்கள் சொன்னது ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்கன்ட்டு நாம் சிந்திச்சு நாம் ஒரு முடிவு எடுத்து நாம் மருந்து செஞ்சா தான் அது சரியா நல்லா இருக்கும். சும்மா ஒரு புக்கில் இருக்குது ஆஸ்மா மருந்துன்னு போட்டா அதை எடுத்து கொடுத்தா அப்படியெல்லாம் நல்லா ஆகாது. அப்போ நாம் எத்தனை வேலைகள் அந்த நுரையீரல் சரி பண்றதுக்காக பண்ணணும். சுருங்கி விரியும் தன்மைக்கேற்ப அந்த பலப்படுத்தணும். அந்த நுரையீரல் சுவர்கள் நல்லா உறுதியா இருக்கிறதுக்காக நம்ம ஒரு பொருள் கொடுக்கணும். உள்ள சேர்ந்து இருக்கிற கபத்தை வெளியெடுக்கணும். கபம் சேர்றதுக்கு அடிப்படையான காரணம் வயிறு முதல்ல. அக்குபஞ்சர் சித்தாந்தப்படி வயிறு எப்ப சரியில்லாம போகுதோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஸ்மா வரும். ஆஸ்மா முதல்ல வராது, வயிற்று கோளாறுகளுக்கு பின் வரும். ஜீரண சக்தி குறைவு, அல்சரு, வயிறினுடைய சக்தி குறைவு, இது வயிற்றுக்கு தேவையான சத்து பொருட்கள் நம்ம வயிற்றுக்கு கொடுக்கணும். அது உறுதியா இயங்கினா தான் ஆஸ்மா வராது. ஏன்னா வயிறு மண் சார்ந்தது, நுரையீரல் காற்று சார்ந்தது, காற்று உறுப்பு. அப்போ மண் சார்ந்த உறுப்பான வயிறு பலமா இருந்தா தான் மண்ணிலிருந்து வாயு உற்பத்தியாகி மேல் நோக்கி போகும். அப்படிங்கிற அடிப்படையில மண் வளமா இருந்தா தான் அந்த காற்று நல்ல வலிமையா உருவாகி காற்று உறுப்பை பாதுகாக்கும். அப்போ வயிற்றையும் சரி பண்ணணும், இதையும் சரி பண்ணணும். அப்போ அதுக்கான காம்பினேஷன் என்னன்னு பார்த்து யோசிச்சு நிறைய மருந்து சித்தர்களுடைய வார்த்தைகளை பார்த்து அதில் தொகுத்தெடுத்து நம்ம ஒரு நல்லா செஞ்சு சக்சஸ் பண்ணதுனால நம்ம தைரியமா சொல்றோம். அப்போ இது ஆஸ்மா மருந்துன்னு ஒன்று படிச்சுட்டு செஞ்சும் அப்படி நல்லா ஆகாது. அப்போ இது மூலிகைகள், இதெல்லாம் இது சுவாச குடோரி சூரணம், தாளிசாதி சூரணம், அப்புறம் இன்னும் கற்பக மிளகு இருக்கு. குழந்தைகளுக்கு நான் கற்பக மிளகு மட்டும் தான் கொடுப்பேன். குழந்தைகளுக்கு கொடுக்குற கற்பக மிளகு நான் பெரியவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்னா அது செய்யறது கஷ்டம், லேட் ஆகும். அதனால நான் பெரியவங்களுக்கு சுவாச குடோரியும் தாளிசு பத்திரி மட்டும் கொடுத்துருவேன். இது உணவுக்கு பின் இந்த ஆடாதோடைய மனப்பால் குழைச்சி சாப்பிட்றதுக்கு காலை இரவு. இது எக்ஸ்பெக்டாரண்ட், உள்ள இருக்கக்கூடிய கபத்தை வெளிக்கொண்டுவதற்கு கொடுவதற்கு. இது பவளம் கஸ்தூரி சார்ந்த ஒரு மருந்து. இது நுரையீரலையும் இதயத்தையும் வலுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு சத்து பொருள். இது தாளகத்திலிருந்து எடுக்கப்பட்ட தாளகம் அப்படிங்கிற ஒரு பொருளை முறையா ஒரு 10 முறை சுத்தி பண்ணி அதை முறையா கட்டி அந்த கட்டின தாளகத்திலேயே லிங்கம் சேர்த்து அரைத்து நாம இந்த தாளக லிங்க மாத்திரையா செஞ்சிருக்கிறோம். இது நுரையீரல் நரம்புகளை வலுப்படுத்தும். அந்த நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தி ஆஸ்மாவை குணப்படுத்தும். இது ஒரு சத்து, இது ஒரு சத்து. அதுபோக இவங்க ஜீரணத்தை ஒழுங்குபடுத்தி உள்ளிருக்கக்கூடிய வெப்ப ஆற்றலை தக்க வைக்கிறதுக்கு காலையில திப்பிலி ரசாயனமும் இரவில் அகத்திய ரசாயனமும் உணவுக்கு முன் சாப்பிட்டுட்டு இந்த 2 மாத்திரை சாப்பிட்டாச்சுன்னா தொடர்ந்து சாப்பிடும் பொழுது வலிமையடைந்து அந்த நோய் குணமாகுதே ஒழிய சும்மா ஒரு மாத்திரை போட்டுன்னு நீங்க நல்லா இருக்கு, ஃப்ரீ ஆயிடுச்சுங்க, பஃப் அடிச்சுன்னா நல்லா இருக்குங்க, அந்த மாதிரி அல்லது. இது கொஞ்சம் இருக்கும். அது வரைக்கும் நீங்க இது இன்ஹேலர் யூஸ் பண்றீங்களா, ஆஸ்தாலின் இன்ஹேலரு, அதை வச்சுக்கங்க பக்கத்துல நடுராத்திரியில் ஏதாவது சிரமமா அடிச்சுக்கங்க, அதெல்லாம் தப்பே இல்லை. இது குணமாகும் வரை அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது குணமாகும் வரை ஆங்கில மருத்துவர்கள் கொடுத்த அந்த மருந்தையும் நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கலாம். குணமாக தொடங்கின உடனே அதை கம்மி பண்ணி அப்புறம் நம்ம விட்டுறலாம். ஏன்னா சுவாசம் மிக முக்கியமானது. அது விட முடியாம போனோம்னா நம்ம உயிர் போகிற கூட வாய்ப்பு. ஆமா. அதனால ஆங்கில மருத்துவத்தையும் கையில வச்சுக்கணும். நீங்க என்ன யூஸ் பண்ணி பழகிட்டீங்களோ அதை கையில வச்சுட்டு இதை யூஸ் பண்ணிட்டே இருங்க. இதை பயன்படுத்தி குணப்படுத்திக்கங்க. அதை பயன்படுத்தி ஆபத்தான நேரத்துல உங்களை காப்பாத்திக்கங்க. அதுவும் இருக்கணும் கையில. அதுக்காக இது சாப்பிட்டவங்களுக்காக புறத்தை எடுத்து வீசிடக்கூடாது.
ஒவ்வொரு ஆஸ்மா வந்த பேஷண்ட்டும் இது வரைக்கும் இப்போ எத்தனையோ யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு மாத்திரையும் அந்த இன்ஹேலரும் வச்சுட்டு தான் இருக்கணும். அப்போ அவங்க வந்து நாளடைவில் அதை விட்டுறலாம், அப்புறம் வேண்டியது. அப்போ ஒரு 2-3 வருஷம் கழிச்சு உணவு கோளாறுனாலையோ உடல் பலவீனத்தினாலேயோ நரம்பு தளர்ச்சினால பலவீனமாயிட்டாலோ மீண்டும் கொஞ்சம் அந்த பலவீனமான நுரையீரல் பலவீனமாக வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து 1 மாதம் 2 மாதம் எடுத்துட்டாங்கன்னா அது சரியா போயிடும். அப்போ எதுவா இருந்தாலும் எந்த நோயா இருந்தாலும் வந்துட்டா ஆப்ரேஷன் இல்லாம, அதாவது எந்த உறுப்பையும் வெட்டி எடுக்காமலும் அறுத்து தான் காப்பாற்றணுங்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய நிறைய நோய்களை சித்தர்கள் சொன்ன வழிமுறைப்படி நம்ம தமிழ் மருத்துவத்தை தமிழர்கள் நம்பி அதை எடுத்து தன்னை குணப்படுத்திட்டாங்கன்னா பெரிய சர்ஜரி தேவையில்லை, எதையும் வெட்டி எடுக்க வேண்டியதில்லை. டான்சில் எல்லாம் வெட்டி எடுக்க வேண்டியதே இல்லை, ரொம்ப சாதாரணம். டான்சிலுக்கு நான் கூட மருந்து கொடுக்க வேண்டியதில்லை, நீங்களே வீட்டில் செஞ்சுக்கலாம். பூண்டு நல்லா அரைச்சி ஒரு துணியில் தடவி அதை எடுத்து ஒரு விளக்கில் காட்டி புளிஞ்சன்னா சாறு வரும். அதோட சமாளம் தேன் கலந்து வச்சுட்டு ஒரு விரல் எடுத்து கண்ணாடியில் பார்த்துட்டு அந்தல்ல இந்தல்ல டான்சில் தடவிட்டே இருந்தா டான்சில் நல்லா போயிடுது. இப்படி வீட்டு வைத்தியத்துலேயும் நல்லா போகுது. அதுக்கு எல்லாத்துக்கும் முடியாதுன்னா நாம் அதுக்குன்னு மருந்து கொடுத்துட்றோம், நல்லா பண்ணிக்கிறோம். அப்போ தொண்டையில் இருக்கக்கூடிய கிருமிகளை கொன்றால் டான்சில் நல்லா இருக்கும். அதை விட்டு போட்டு அந்த கிளாண்டையே ஒரு அடிப்படையா ஆண்டவன் கொடுத்து பிடிச்சி நம்ம வெட்டுறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது? வெட்டி எடுத்தா என்ன ஆகும்? அது செய்ய வேண்டிய வேலை யார் செய்வா? மூச்சு வழியாகவும் வாயு வழியாகவும் நீரின் வழியாகவும் காற்றின் வழியாகவும் போகக்கூடிய அத்தனை கிருமிகளையும் அந்த கிளாண்டு தான் அந்த ஃபில்டர் பண்ணி அந்த இடத்துல எந்த கிருமியும் உடம்புக்குள்ள இறங்கி நம்மளை பாதிக்காம காப்பாத்திட்டு இருக்கிற வாட்ச்மேன் அது. அந்த வாட்ச்மேன் 2 பேர்த்தையும் கொண்டு ஓட்டானா வரும் கணத்துக்காகும். அந்த மாதிரி இதெல்லாம் தப்பா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கல்வி அதை போதித்திருக்கிறது, அதை படித்தவர்கள் அதை செய்யறாங்க, அவ்வளவுதான். நமக்கு இதை போதிக்கப்பட்டிருக்கு, இப்படி ஈஸியா குணப்படுத்திக்கலாம், அதையும் போய் வெட்டுற அப்படின்னு நமக்கு போதிக்கப்பட்டு நாம செய்யறோம். அதனால எல்லாம் சரிதான், அவங்க வகையில் காப்பாத்துறதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க, நம்ம வகையில் காப்பாத்துறதுக்கு நம்ம இயற்கையாவே முடியும் அப்படின்னு சொல்றோம். எதுவா இருந்தாலும் சரி, எந்த சர்ஜரியா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல சித்த மருத்துவராக இருந்தா நிறைய சர்ஜரியை தவிர்த்து காப்பாத்தி அவங்கள வாழ வைக்க முடியும். அது ஏனே இதுக்கு மேல தெளிவா சொல்றதுக்கு கண்டிப்பா முடியாதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அறுவை சிகிச்சை எதுக்குமே தேவையில்லை, நல்ல ஒரு சித்த மருத்துவரை நாடுங்க. ஆஸ்மா விசிங் சைனஸ் பிரச்சனை இருக்கு, பல வருஷமா இருக்குன்னா 1 மாசத்துல 3 மாசம் வரையும் மருந்து எடுத்து சரி பண்ணிக்கோங்க, திரும்பவும் வரவே வராது. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.